Kodaikanal Resort plots for sale. For more information, contact 7667008999. வந்தாயே தாயே வா மகனே என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் என் நெஞ்சம் உன்பேர் தான் சொல்லும்படி தங்க மகளே. தாயே தமிழே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும், நமது தமிழ் தாய்க்கு இந்த அவையிலே முதல் வணக்கம். இங்கு வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் அமெரிக்கா வாழ் தமிழர்களையும் இந்த அமைப்பின் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களையும் கோடை விழாவிலே புதுகளித்திருக்கக்கூடிய குழந்தைகளையும் வருக வருக என முதலில் வரவேற்று இந்த உரையை தொடங்கலான்னு இருக்கேன். நாங்கள் இங்க வந்தப்போ எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்ற சொன்னப்போ எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஏன்னா நம்ம பேசக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் இலக்கிய மேடையாக இருக்கும், வரலாற்று மேடையா இருக்கும், அரசியல் மேடையா இருக்கும். இந்த மேடை அதிகம் குழந்தைகள் வரக்கூடிய ஒரு மேடை இல்லைங்களா? அப்ப நம்ம குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு நமக்குள்ள நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் நியாயமா இருக்காது. குழந்தைங்களுக்காக நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது பெரியவங்களுக்கு நியாயமா இருக்காது. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லுவாரு. அவர் பெரிய எழுத்தாளர் தமிழ்ல. அவரை ஒரு இடத்துக்கு கதை சொல்ல கூப்பிடுறாங்க, பள்ளி மாணவர்களுக்கு கதை சொல்றது. அவர் போயிட்டு முதல்ல ஒரு கதை சொல்றாரு, எந்த குழந்தைக்கும் புரியல. ரெண்டாவது ஒரு கதை சொல்றாரு, எந்த குழந்தைக்கும் புரியல. மூணாவதா ஒரு கதை சொல்றாரு, எந்த குழந்தைக்குமே புரியல. அப்ப அவர் நம்ம சொல்றது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக கேட்கிறாரு மற்ற குழந்தைங்கள்லாம் பார்த்து, இங்க இருக்கிற எந்த குழந்தை ரொம்ப நல்லா கதை சொல்லும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எல்லா குழந்தையும் காமிச்சு இந்த குழந்தை நல்லா கதை சொல்லும் அப்படின்றாங்க. ஸோ அந்த குழந்தைகிட்ட கூப்பிட்டு நீ ஒரு கதை சொல்லுன்னு, நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்ட்டு அது வருது. எங்க ஊர்ல ஒரு தோத்தோ இருந்துச்சு. அப்போ ரோட்ல ஒரு டொண்டையும் போயிட்டு இருந்துச்சா, அப்போ ஒரு மியா குட்டி அதை பார்த்து கத்திக்கிட்டே இருந்ததுன்னு எல்லாரும் உழுது உழுது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப குழந்தைகளோட மொழிங்கிறது வேற, நம்முடைய மொழிங்கிறது வேறையா இருக்கு இல்லைங்களா? அப்போ குழந்தைகளுக்காகவும் நான் பேச வேண்டியது இருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த உரையை யாருக்காக வச்சுக்கலாம்னு பார்த்தா, குழந்தைகளுக்கானதாகவும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கானதுமாக இந்த உரை இருக்க போகிறதுங்கிறத நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் உங்க குழந்தை தமிழ் வழி பள்ளியில படிக்கிறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் உங்க குழந்தைக்கு தமிழை எளிதாக கற்பிக்கணும்னு ஆசை இருக்கோ, அவங்க எல்லாம் அடுத்த ஒரு 30 நிமிடங்களை ரொம்ப கவனமா பயன்படுத்திக்கங்க இல்லைங்களா? ஏன்னா அதன் மூலமாக ஒரு புது செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு தமிழ் நம்ம தாய்மொழி, தமிழ் மிக முக்கியமான மொழி, ஊர்ல உங்க அப்பா தாத்தா எல்லாம் தமிழ்ல பேசுவாங்கன்னு சொன்னாலே அந்த குழந்தைங்க தமிழ் கத்துப்பாங்கன்னு நினைக்கிறோம். குழந்தைங்க தமிழ் கத்துக்காம போறதுக்கு அப்ப நம்ம தான் காரணம் இல்லைங்களா? இப்பயே உங்ககிட்ட போயிட்டு உங்க குழந்தை, அம்மா இந்த கார்ட்டூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கார்ட்டூன் ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்க இந்த கார்ட்டூன் படிங்க அப்படின்னு சொன்னா நம்ம படிப்போமா, பார்ப்போமா? அப்ப நம்ம குழந்தைங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படுறோமா? அப்ப நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க செயல்படும் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்? இதான் இங்க இருக்கிற முதல் சிக்கல். அப்ப குழந்தைங்களை ஒரு விஷயத்த பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அதை செஞ்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், செய்யலைன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். நான் சில நாடுகளுக்கு போயிருக்கப்போ அங்க குழந்தைங்களை அடிக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. பெரும்பாலான நாடுகள்ல அடிச்சாங்கன்னா அந்த குழந்தைங்க போலீஸ்க்கு போன் அடிச்சிருவாங்க. இப்ப குழந்தைங்களை அடிக்கவும் முடியாது, ஆனா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இல்லைங்களா? அப்ப அங்க இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் என்ன முறையை பின்பற்றுறாங்க அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மனசுல வச்சுக்கோங்க, வீட்டுல பயன்படுத்தாதீங்க சரிங்களா? இப்ப என்னன்னா, ஒரு குழந்தை இருக்குது, நீங்க பால் கொடுக்குறீங்க, டம்ளர் கொடுத்து குடின்றீங்க, குழந்தை குடிக்குமா? குடிக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா, குழந்தையோட அப்பாவையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவருக்கு ஒரு டம்ளர் பால், குழந்தைக்கு ஒரு டம்ளர் பால் குடிக்கும் வச்சிடணும். உங்க அப்பாவை பார்த்து பால் குடிங்க அப்படின்னு சொல்றப்போ உங்க அப்பா வேணான்னு சொல்லணும். சொன்ன உடனே குழந்தையதான் நீங்க அடிக்க முடியாது. அதை பாக்குற அந்த குழந்தை என்ன பண்ணும்? முதல் ஆளா எடுத்து குடிச்சிடும் இல்லைங்களா? ஒரு ரொம்ப பழமையான ஒரு கதை இருக்கும். என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருக்கும். அந்த சிங்கத்துக்கு கீழே 2 பேர் அமைச்சரா இருப்பாங்க. ஒண்ணு ஓனாய், இன்னொன்னு நரி. இது 2 தான் அமைச்சர். அப்ப சிங்கம் என்ன பண்ணும்னா, இந்த இருக்கிற இடத்துல யார் ரொம்ப படிச்சது அப்படின்னு பார்த்து ஓனாய் தான் ரொம்ப படிச்சிருக்கும், ரொம்ப அறிவு இருக்கும், நிறைய போர்க்களத்தை பார்த்துருக்கும். நரி புதுசா தான் வேலைக்கு வந்திருக்கும். அந்த ஓனாயை பார்த்து இனிமே நீ தான் எல்லாம் முக்கிய முடிவையும் எடுக்க போற அப்படின்னு சொன்னா ஓனாய் சரின்றோம். கொஞ்ச நேரத்துல அந்த சிங்கத்துக்கு வரியா ஒரு பெரிய மீன் கிடைக்கும். உடனே கூப்பிட்டு, ஏன்பா ஓனாய், நீ தானே அமைச்சரா இருக்கிற, அதனால அந்த மீனை நீயே பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லுவோம். உடனே அந்த ஓனாய் என்ன பண்ணணும்னா, அந்த மீனை 3 துண்டா போடும். நம்ம எல்லாரும் போடுற மாதிரி தான், தலை ஒரு துண்டு, உடம்பு ஒரு துண்டு, வால் ஒரு துண்டா போட்டுரும். போட்டுட்டு அந்த ஓனாய் சொல்லும், அரசரே, இந்த புதுசா நரி இருக்கான்ல, அவன் நம்ம 3 பேர்ல வால் மாதிரி கடைசியா ஒட்டியிருக்கான். அதனால இந்த வால் பகுதி அந்த நரிக்கு,
எங்க எல்லாருக்கும் நீங்க தான் தலைவர். அதனால தலைப்பகுதி உங்களுக்கு, மிச்சம் இருக்கிற நடுப்பகுதி இருக்குல்ல அது எனக்கு அப்படின்னு சொன்னிச்சான். சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மீன் பக்கத்துல ஒரு ஓணம், ரெண்டுமே கடந்தது சாப்பிடுறதுக்கு. இப்ப திருப்பி நரிய கூப்பிடுறாரு சிங்கராஜா. கூப்பிட்டு இப்ப நீ வந்து பங்கு வை அப்படின்றப்போ நரி சொல்லுது, அரசரே எல்லாருக்கும் தலைவர் நீங்க தான்ன்றது உண்மை, அதனால தலைப்பகுதி உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அப்படிங்க சிங்கம். அடுத்து நரி சொல்லுது, இருந்தாலும் கூட நம்ம அரசு மத்திய அரசு இல்லைங்களா, அதனால இந்த மத்திய பகுதி இருக்குல்ல அதுவும் உங்களோடதுதான். எல்லாத்துக்கும் மேல ஒரு அரசர் இருக்கான் இல்லைங்களா, அவன் குடிமக்கள்ல ஒருத்தவனா இருக்கணும். முதல் குடிமகன் சொல்றோம் இல்லைங்களா, அப்ப நீங்க மேல இருக்கீங்கன்னா நீங்க தான் கீழே இருக்கணும். அதனால வால் பகுதியும் உங்களுக்கு தான். நீங்களா பார்த்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஏதாவது இருக்கும்ல அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அதை ஓனா இருந்தா அவ்வளவு படிச்சிருக்கேன்னா, அவ்வளவு பட்டம் வாங்கியிருக்கிறேன்னா அவனுக்கு அறிவு இல்லை. நீ சின்ன வயசு பையனா இருக்கிற, பெருசா படிச்சு கூட இருக்க மாட்டே போல இருக்கு, உனக்கு எப்படிப்பா இவ்வளவு அறிவு வந்துச்சு, இதெல்லாம் எந்த புத்தகத்துல இருந்து படிச்சேன்னு கேட்டப்போ அந்த நரி சொல்லிச்சான், ஐயா ஓனாயின் மரணம்ங்கிற ஒரு புத்தகத்துல இருந்து படிச்சேன் இல்லைங்களா. அப்ப நாம் வந்து அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும், நம்ம அலுவலகமாக இருக்கட்டும், நம்ம சமுதாயமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நம்ம அனுபவத்தை கத்துக்கணும். இப்ப குழந்தைகள் வந்துட்டு எதை நோக்கி போவாங்க அப்படின்னா பின்னோக்கி போக ஆசைப்பட மாட்டார்கள். இது மரபு, இது பெருமை, இது மொழின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்காக விருப்பப்பட மாட்டாங்க. அந்த பொருளோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்க. ஒரு படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் போடுறாங்க இல்லைங்களா, இப்ப ட்ரெய்லர் வராம வந்தா யாராவது படத்தை போய் பார்ப்போமா? ஒரு படத்துக்கு வந்து போஸ்டர் அடிக்கல, ட்ரெய்லர் கிடையாது, முகநூல் அதுக்கு விளம்பரமே பண்ணல, நம்ம பார்ப்போமா? அப்ப தமிழ் மொழியை குழந்தைகள்லாம் படிக்கணும் அப்படின்னா தமிழுக்கு நாம் விளம்பரம் செய்கிறோமான்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம விளம்பரம் செய்கிறோமா? நேர்மையா சொல்லுங்க, செய்யறது இல்ல. அதுக்கு என்ன காரணம்னா தமிழ் மொழியை எப்படி விளம்பரம் செய்வது என்று நமக்கு தெரியவில்லை. இதுதான் அடிப்படையான உண்மை. நீங்க இந்த ஆங்கில மொழி பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துல இங்கிலாந்து நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இருந்தது ஆங்கிலம் கிடையாது, பிரெஞ்சு. இங்கிலாந்து அரசர்கள்ல ஒருத்தவருக்கு சுத்தமா ஆங்கிலமே தெரியாது. அவர் வந்துட்டு ஜெர்மன்காரர், அவரு ஆட்சி மொழி பிரெஞ்சா இருக்குது, அவருக்கு ஆங்கிலம் தெரியல. பொதுமக்கள் வந்து பேசக்கூடிய மொழி ஆங்கிலம், இவருடைய மொழி வேற மொழின்றப்போ பொதுமக்கள் வந்துட்டு அவர்கிட்ட பணிஞ்சு போக மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்காக பிரதம அமைச்சர் ஒரு பதவி வந்துட்டு இங்கிலாந்துல உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு இந்தியாவில் அந்த முறை இருக்குது. ஒரு காலத்தில் இங்கிலாந்திலேயே பேசப்படாத ஆங்கிலம் இன்றைக்கு உலகம் முழுக்க பேசப்படுகிறது. பேசுறோம் இல்லைங்களா நம்ம? அப்ப ஆங்கில மொழியை ஐரோப்பியர்கள் எப்படி வளர்த்தாங்க? நம்மள மாதிரி வந்துட்டு அந்த குழந்தைங்களை மட்டும் பேச வச்சாங்களா? கிடையாது. அது வந்து சந்தை மொழியாக மாத்துறாங்க. நீங்க விமானத்துல எல்லாம் போறோம் இல்லைங்களா, ஒவ்வொரு விமான நிலையத்திலேயும் குறிப்பெல்லாம் வேற வேற மொழியில இருக்குல்ல. ஆனால் நீங்க வந்து ஒரு விமான ஓட்டி ஆகணும், பைலட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிலம் கட்டாயம். ஏன்னா பைலட்டுகள் அவங்களுக்குள்ள பேசக்கூடிய மொழியாக ஆங்கில மொழியை வச்சிருக்கிறாங்க. அப்ப உலகத்துல ஆங்கிலம் தெரியாத நாடுன்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த நாட்டுல விமான ஓட்டின்னு ஒருத்தர் இருக்க முடியாது. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அப்ப அனைத்து துறைகள்லயும் அவங்க அந்த மொழியை கொண்டு போய் சேர்க்கிறப்போ இயல்பாக அந்த மொழி மக்களால் விரும்பி படிக்கப்படுகின்றது, வளர்கிறது. இன்னைக்கு நம்ம வந்து வருத்தப்படுறோம், ஆங்கிலத்தை வந்து சரியா உச்சரிக்க முடியல, ஆங்கிலத்துல எழுத்துப்பிழை வருது அப்படின்னு. தமிழை நம்ம எந்த லட்சத்துல உச்சரிக்கிறோம்? கழுகின் அழகிலே மிளகு. இது எவ்வளவு பேரால நீங்க சரியா சொல்ல முடியும்? யார் ஒருத்தவங்க கை தூக்குறாங்க, நன்றி. நீங்க தமிழ் அந்த நிலைமையில தான் இருக்கு இல்லைங்களா? அப்ப வந்துட்டு அந்த மொழியை நம்ம எப்படி படிக்கிறோம் இருக்கு. இந்த மொழியை நாம கொண்டு செல்லணும் அப்படின்னா அந்த மொழியோட சிறப்புகளை பத்தி சொல்லணும். முதல் சிறப்பு என்னன்னா, நம்மள இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, தமிழ் மொழிக்கு சொந்தமாக வரி வடிவம் உண்டு. இது ஒரு தனி சிறப்பு மாதிரி உங்களுக்கு தெரியுதா என்ன? என்னங்க எல்லா மொழியும் தான் எழுதுறாங்க, ஆங்கிலத்தை எழுதுறாங்க, பிரெஞ்சை எழுதுறாங்க, ஜெர்மனை எழுதுறாங்க, தமிழை எழுதுறாங்கன்னு நமக்கு தோணலாம். ஆனால் தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய வரி வடிவம்ங்கிறது தமிழ் மொழியினுடைய சொந்த வரி வடிவம். ஆங்கில மொழிக்கு வந்துட்டு கிரேக்கத்தினுடைய, ரோமானியத்தினுடைய, பிரெஞ்சு எழுத்துக்களை வச்சுதான் அவங்க வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. ஜூலியட் சீசர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜூலியட் சீசர் அந்த பேரை நம்ம எழுதுறப்ப ஜேல எழுதுவோம் இல்லைங்களா? ஆனா ஷேக்ஸ்பியர் அந்த பேரை எழுதுறப்ப எல்லுல தான் எழுதுறாரு. லூலியஸ் சீசர் அப்படின்னு தான் முதலாக அச்சிடப்பட்ட நூல்கள் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய காலகட்டத்துல ஆங்கிலத்துல ஜேங்கிற எழுத்து கிடையாது. ஜேக்கும் எல்லுக்கும் அவங்க ஒரே எழுத்து தான் பயன்படுத்தினாங்க. அப்ப அது எங்க ஜேவா இருக்கு, எங்க எல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே புரிஞ்சிக்க முடியாது. அப்படிதான் அந்த மொழி இருந்தது. இன்னும் சொல்லணும்னா சமஸ்கிருதம்னு ஒரு மொழி இருக்குல்ல, இந்தியாவுல ரொம்ப பழமையான மொழின்னு சொல்றாங்க இல்லைங்களா? சமஸ்கிருதம் வந்து எங்கேயாவது எழுதி போடப்பட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? இப்ப இந்தியாவுல ரயில்வே துறை இருக்கு, சமஸ்கிருதத்துல பழக வைக்கலாம்ல.
போக்குவரத்து துறையில வந்துட்டு சமஸ்கிருதத்துல வந்துட்டு இத்தனை மைல்கள்ல போகணும்னு வைக்கலாம்ல. அஞ்சல் துறையில சமஸ்கிருதத்துல வைக்கலாம், ஏன் வைக்கல? யாருக்காவது தெரியுமா? இப்ப நம்ம தமிழ்ல பேசுறோம் இல்லைங்களா, கே இருக்கு, கா இருக்கு. கேவை நம்ம என்ன சொல்லுவோம்? கே எப்படி சொல்லுவோம்? கேவை நம்ம இதுல கொண்டு வரோம். கேன்றது என்ன எழுத்து? வல்லினம். அதுல உயிர்மை எழுத்துல குறில், குறில் எழுத்து. காங்கிறது நெடில் எழுத்து. இப்ப தமிழ்ல வந்து குறில் நெடில் ரெண்டு வகை இருக்குல்ல. சமஸ்கிருதத்துல ஸ்தாயின்னு ஒண்ணு இருக்கும். குறில், குறில்ல வந்து மேல் ஸ்தாயி கீழ் ஸ்தாயி. நெடில், நெடில் வந்து மேல் ஸ்தாயி கீழ் ஸ்தாயின்னு இருக்கும். இப்ப அஜக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது வந்து அஜக அப்படின்னா ஆடு, அஜக அப்படின்னா அது பிரம்மா. இப்ப நீங்க எல்லாம் கோயில்ல பாக்குறீங்கல்ல, மந்திரம் சொல்ற பாட்டு பாடிட்டு இருக்காங்கல்ல, நம்ம என்ன நினைச்சுப்போம்? அவங்களுக்கு பாட தெரியுது, பாடுறாங்கன்னு நினைச்சுப்போம். சிக்கல் என்னன்னா சமஸ்கிருதத்தை பாட மட்டும்தான் முடியும், பேச முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நிறைய மொழிகளுக்கு இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு. சொந்த எழுத்து வடிவம் கிடையாது, அவங்க உச்சரிக்கிறது இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா உயிர் மெய் ஒற்று அப்படின்னு தெளிவா அதை பிரிச்சிருக்கிறாங்க. தமிழ் மொழி தான் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் பழமையான மொழி. கிமு 7ஆம் நூற்றாண்டில் தமிழ் மொழி வந்து எழுதப்பட்டதற்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ தமிழ் மொழியுடைய முதலாவது சிறப்பு அப்படிங்கிறது நம்முடைய எழுத்து முறை. இப்ப எகிப்துல வந்துட்டு பழைய எழுத்துக்கள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, எல்லாம் காமிப்பாங்கல்ல எகிப்துல எழுத்து இருந்ததுன்ட்டு. அந்த எழுத்துல வந்துட்டு 4 வெவ்வேறு வகைகள் இருக்கு. எகிப்திய மொழி எழுத்துக்கள் இன்னைக்கு பயன்படுத்தணும்னா ரொம்ப கடினமா இருக்கும். ஜப்பான் மொழி பார்த்திருக்கீங்களா? திரைப்படங்கள் எல்லாம் காமிப்பாங்கல்ல, வீடு கட்டின மாதிரி எழுதியிருப்பாங்களே கட்ட கட்ட கட்டமா. இந்த ஜப்பானிய எழுத்துக்களை பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு அது எழுத்து கிடையாது, அது சொல். ஒரு உதாரணம் சொல்றேன். மரம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு வரைபடம் மாதிரி இருக்கும், சித்திரை எழுத்து. மனிதன்கிறதுக்கு ஒரு வரைபடம் இருக்கும், வந்தான்கிறதுக்கு ஒரு வரைபடம் இருக்கும். அது 3 எழுதி மரத்துக்கு மனிதன் வந்தான்ங்கிற மாதிரி அவங்க எழுதுவாங்க. ஜப்பான்ல இருக்கக்கூடிய எழுத்து முறை அப்படிதான். இப்ப நம்ம மரம்ங்கிறது தமிழ் எப்படி எழுதுறோம்? மான் ஒரு எழுத்து, ரான் ஒரு எழுத்து, இம்முன்னு ஒரு எழுத்து, சேர்த்தா மரம்ங்கிற ஒரு எழுத்து வந்துருதுங்க இல்லையா? இப்ப நம்ம எழுத்து இருக்குது, அந்த எழுத்தை வந்துட்டு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி நம்ம விதவிதமாக வார்த்தைகளை உருவாக்குகிறோம். ஒரு காலகட்டத்தில் நம்ம கிட்ட கணினிங்கிற வார்த்தை கிடையாது. எப்படி உருவாக்குறாங்க? ஏற்கனவே இருக்கிற க, நீ, நீங்கிற 3 எழுத்தை வச்சு உருவாக்குறாங்க. இப்ப ஜப்பான்ல வந்துட்டு கணினி புதுசா அறிமுகமாதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால இந்த மாதிரி எழுத முடியுமானா எழுத முடியாது. கணினி என்பதற்கு புதிதாக அவர்கள் ஒரு எழுத்தை உருவாக்க வேண்டும். நம்ம எத்தனை வருஷம் வந்துட்டு தமிழ் படிச்சா நம்மளால எழுத முடியும்னு நினைக்கிறீங்க? 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள் ஒருத்தவங்க தமிழ் படிச்சாங்கன்னா எழுதிட முடியுமா? அதுக்கு பின்னாடி அவங்க தமிழ் எழுத திருப்பி படிக்கணும்னு அவசியம் இருக்கா? யாராவது வீட்டுக்கு போய் காங்க சாஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா? கிடையாது. ஆனா ஜப்பானிய மொழியில முனைவர் பட்டம் பெற்ற ஒருவராக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மொழிக்கு புதிதாக வரக்கூடிய எழுத்துக்கள் என்னங்கிறத கத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஜப்பானியர் சாகும் வரைக்கும் படிக்க வேண்டும். ஜப்பான் மொழி இந்த உலகத்தினுடைய 2வது மிக கடினமான மொழி. ஆனா என்னைக்காவது ஏதாவது ஒரு ஜப்பானியர் வந்துட்டு என் மொழி கடினமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோமா? 2ஆம் உலக போர் காலகட்டத்துல ஜப்பான் மீது அணுகுண்டு வீசப்பட்ட பொழுது அந்த தகவல் வந்துட்டு அவர்களுக்கு ஆங்கில மொழியில் சொல்லப்பட்டது. உடனே ஒரு போர் விமானம் வந்துட்டு இருக்கப்ப கூட அவங்க ஆங்கிலத்துல சொல்றப்போ பதில் சொல்லாம நீங்க ஜப்பானிய மொழியில சொல்லுங்க, நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம்னு உட்கார்ந்து இருந்தாங்க. குண்டு விழுந்துச்சு. ஆனா ஜப்பான் இன்னைக்கு வரைக்கும் எழுதுதான் நடந்துகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்போ எதுவாக இருந்தாலும் எனது தாய்மொழி முக்கியங்கிற எண்ணம் வந்து ஜப்பானியர்கிட்ட நம்ம கத்துக்கணும். எல்லாத்துக்கும் மேல துருக்கியில ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டை மறுகட்டமைப்பு செய்தார்கள். அப்ப மறுகட்டமைப்பு செய்யறப்ப அங்க இருக்கிற மொழியியல் அறிஞர்கள்லாம் போயிட்டு துருக்கியினுடைய முதலாவது அதிபர் கிட்ட சொல்றாங்க, கமல் கிட்ட சொல்றாங்க, நாம் வந்துட்டு புதிய நாட்டுல துருக்கிய மொழி தான் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆங்கில மொழியை வச்சுக்கலாம், அது ரொம்ப அழகா இருக்குது. ஜெர்மன் மொழியை வச்சுக்கலாம், அது ரொம்ப அழகா இருக்குது. பிரெஞ்சு மொழியை வச்சுக்கலாம், அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த முதலாவது அதிபர் சொன்ன பதில் தான் நாம் அனைவரும் உற்று கவனிக்க வேண்டியது. அந்த அதிபர் சொன்னாரு, எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க அழகானவங்க கிடையாது, படிச்சவங்க கிடையாது, ரொம்ப பண்பானவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்காக என்னால் இன்னொரு பெண்ணை எனது அம்மா என்று ஒத்துக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனுக்கு தாய் எப்படி பிறப்பால் வருகிறதோ அது போலதான் மொழியும் பிறப்பால் வருகிறது. அதனால் துருக்கி என்பது இந்த நாட்டினுடைய பெயராக இருந்தால் இந்த மொழிதான் இந்த நாட்டினுடைய மொழியாக கடைசி வரைக்கும் இருக்கும் என்று அவர் சொன்னார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? நான் மட்டும் தமிழ்நாட்டுல பிறக்காம இருந்தேன்னா பீகார்ல பிறந்திருப்போம்,
இல்லைங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துருக்கோம்னு சந்தோஷப்பட்டிருக்கோமா? இந்தியாவின் மிகச்சிறந்த மாநிலங்கள்ல ஒண்ணு, கல்வி அறிவில் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையான உயர்கல்வி இருக்கக்கூடிய மாநிலம். என்னைக்காவது நான் வந்துட்டு தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம்னு நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோமா? கிடையாது. திருப்பி திருப்பி நமக்கு இது இல்ல அது இல்லைன்ற ஒரு பிரச்சனை தான் இருக்கு. அடுத்ததாக தமிழ் மொழியுடைய சிறப்பு என்னன்னா, தமிழ் மொழியில இருக்கக்கூடிய எண்முறை, நியூமெரிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த எண்முறை நம்மள எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. ஒரு காலகட்டத்துல இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு எழுதுறாங்கல்ல, இந்த முறை உலகத்துல கிடையாது. அப்ப எப்படி எழுதுவாங்கன்னா 1 10 100 1000ங்கிற அந்த இடம் மட்டும் இருக்கும். 1க்கு ஒரு குறியீடு இருக்கும், 10க்கு ஒரு குறியீடு இருக்கும், 100க்கு ஒரு குறியீடு இருக்கும், 1000க்கு ஒரு குறியீடு இருக்கும். இந்த குறியீடை பயன்படுத்தி அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப 20ன்னு வச்சுக்கோங்களேன், 10க்கான குறியீடு 2 தடவை போடணும். இப்ப நம்ம ரோமன் எழுதுவோம், x 2 தடவை போட்டா என்ன அர்த்தம்? 20. x போட்டு 2 கோடு போட்டா 22. இதுதான் உலகத்தினுடைய மிக பழமையான எண் முறைங்கிறது. எகிப்துல பார்த்தோம்னா இந்த எண் முறையில தான் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி கிரேக்கர்கள் வந்துட்டு அக்ரோபோனிக்ங்கிற புது எண்முறையை உருவாக்குறாங்க. இந்த அக்ரோபோனிக் எண்முறையில பாத்தீங்கன்னா 1 2 3 4க்கும் கோடு மட்டும் தான் இருக்கும். ஒரு கோடு போட்டா 1, 2 கோடு போட்டா 2, 3 கோடு போட்டா 3, 4 கோடு போட்டா 4, 5வதுக்கு வீன்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மற்ற எண்முறை இருக்கும் அக்ரோபோனிக். இந்த அக்ரோபோனிக் முறையில இருந்து தான் ரோமன் லெட்டர் வந்துச்சு. ஆனால் இந்த உலகத்துல 0ங்கிற ஒரு எண்ணு கண்டுபிடிக்காம போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்துட்டு இன்னைக்கு எண்களை எழுதவே முடியாது. உதாரணம் சொல்றேன், எகிப்துல 999 அப்படிங்கிற எண்ணை எழுதணும்னா எத்தனை குறியீடு தேவைன்னு நினைக்கிறீங்க? 9ங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 9 1 போடணும், 90ங்கிறதுக்கு 9 10 போடணும், 900ங்கிறதுக்கு 9 100 போடணும். அப்ப எகிப்திய மொழியில இந்த 999ன்னு எழுதணும்னா அதற்கு 27 குறியீடுகளை பயன்படுத்த வேண்டும். நாங்க வந்து ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். இங்க அந்த ஒரு ஆர்ச் இருக்கு இல்லைங்களா, உங்க ஆர்ச், அது கிட்ட ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச் கட்டப்பட்ட ஆண்டு வந்து 1684வது ஆண்டு. அந்த சர்ச்சில் இவங்க வந்துட்டு ரோமானிய எண்கள்ல எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா MDCLXXXIVன்னு போட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய எண்ணை வச்சுட்டு நீங்க நம்ம கணக்கு போட்டுருந்தா நம்மளால கணக்கு போட முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்முறை இருக்குல்ல, 0 பயன்படுத்தி 10ன்னு போடலாம், ஒரு எண்ணை நேரடியா எழுதலான்ட்டு, இந்த எண்முறையை உலகத்தில் முதலாக பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள். முதலாக பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள். 0 வந்து ஆரியப்பட்டருங்கிறவர் கண்டுபிடித்தது கிபி 4ஆம் நூற்றாண்டிலே. தமிழகத்தில் 0 என்பது சங்க காலத்தில், இன்னும் சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தொல்காப்பியர் காலத்தில் இருந்து 0 என்ற எண்முறை நமக்கு காணப்படுகின்றது. இந்த எண்முறையை நாம் உலகுக்கு கொடுத்திருக்கிறோம். அப்ப நமக்கு சொந்தமா எண் இருந்துச்சு, சொந்தமா எழுத்தும் இருந்தது. இதெல்லாம் விட மிக முக்கியமானது, தமிழ்ல வந்துட்டு நிறைய சொற்கள் இருக்கும். இப்ப ஆங்கிலத்துல சொற்களே இல்லையான்னு கேட்கலாம். நான் ஒரு உதாரணம் சொல்லேன். இப்ப எந்த சொல் சொன்னாலும் உங்களால வேற மொழிக்கு மொழிபெயர்க்க முடியும்ல, இல்லைங்களா? இப்ப நான் வந்துட்டு கணினின்னு சொல்றேன், ஆங்கிலத்துல சொல்லுங்க. பேருந்து, ஊடல், யாராவது சொல்லுங்க. ஊடல். இதுக்கு இணையான ஆங்கில சொல்லோ சமஸ்கிருத சொல்லோ எந்த மொழியிலையாவது, உலகத்தின் எந்த மொழியிலையாவது ஊடல்ங்கிறதுக்கு ஒரு சொல் இருக்குன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். என்னங்க யாரும் பேசாம இருக்கீங்க? இப்போ இந்த விவாகரத்து நிறைய நடக்குது இல்லைங்களா, அதுக்கு பெரிய காரணம் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது. சண்டை வராத கணவன் மனைவி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? எங்கேயாவது? கண்டிப்பா சண்டை வரும். அப்ப அந்த சண்டை வர்றப்போ அதை எப்படி தீர்த்துக்கிறது, அதை எப்படி அடையாளப்படுத்துறதுங்கிறதுக்கு தமிழர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான சொல் தான் ஊடல் அப்படிங்கிற சொல். நம்ம 1330 திருக்குறள் இருக்குன்னு சொல்றோம்ல, அதுல கடைசி திருக்குறள் என்ன? ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெருன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த அர்த்தத்தை விளக்கலாம். குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, அதனால அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு என்ன விளக்கம்னு பாத்துக்கோங்க. இந்த ஊடலோட அழகு என்னன்னா, இப்ப முருகப்பெருமான் நமக்கெல்லாம் கடவுள் இல்லையா? கடவுள் வந்து யாருக்காலையாவது விழுவாரா? அருணகிரிநாதர் எழுதுறாரு முருகனை சொல்றப்போ, குறமகள் பாதம் நெருடிய மணவாளன் அப்படின்னு எழுதுறாரு. உலகத்துக்கே கடவுளா இருந்தா கூட அவர் மனைவியோட காலை பிடிச்சி அமைக்கி பாக்குறாரு. பேசாம இருன்றப்ப நம்ம தட்டுவோம்ல,
அந்த மாதிரி காலை பிடிச்சி அவர் அமைக்கி பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் திருப்பூர்ல எழுதுறாரு. இது எல்லாத்துக்கும் மேல ஊழலுக்கு ஒரு அழகான ஒரு கதை இருக்கு. மலையாள எழுத்தாளர் பொற்றக்காடு அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், அவர் இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்லிங்கிற ஒரு இதழ்ல ஒரு கதை எழுதியிருந்தார். இந்த கதை என்னன்னா, இது 1940களில் நடக்குது இந்த கதை. அப்போ பாத்தீங்கன்னா பெருசா பேருந்து கிடையாது, காரு கிடையாது, பைக் கிடையாது, சைக்கிள் அன்னைக்கு பணக்காரங்க வச்சிருந்த வாகனம். நீங்க குருன்னு ஒரு படம் மணிரத்னம் எடுத்திருப்பாரு இல்லைங்களா, அதை பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே அபிஷேக் பச்சன் சைக்கிள் நிப்பாரு பெருமையா, கோட்டு போட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவாங்க. அப்ப சைக்கிள் தான் இருக்கிற வாகனம். அப்ப ஒரு நாள் வானம் இருட்டி இருக்கு, ஒரு தம்பதிக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்த உடனே கணவர் கேட்பாங்கல்ல, முதல்ல உனக்கு என்னமா வேணும் இந்த உலகத்துல, வானவில்ல வளைக்கவா, அது ஏற்கனவே வளைஞ்சுதான் இருக்குங்க, நம்ம ஒண்ணு வளைக்க வேணாம், ஒரு ஜோர்ல கேட்கறது இருக்கு இல்லைங்களா. அப்படி அந்த கணவர் கேட்கிறாரு, நம்ம வீட்டுக்கு போறோம், உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்கிறப்போ அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு ஆரஞ்சு பழம் வேணும்னு கேக்குறாங்க. நீங்க ஆரஞ்சு பழம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்குது இல்ல, ஒரு காலகட்டத்துல ஆரஞ்சு பழம் அப்படி எல்லாம் கிடைக்காது. ஒரு பெரிய கடைகள்ல மட்டும்தான் ஆரஞ்சு பழம் இருக்கும், வெள்ளைக்காரங்க சாப்பிடறதுக்காக வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாம் வாழைப்பழம் தான் சாப்பிட்டு இருப்போம். அப்ப அவங்க ஆரஞ்சு பழம் வேணும்னு கேட்டோன்னே, இருமா நான் போய் இந்த ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வரேன் அந்த பெண்ணை வீட்டுல விட்டுட்டு முதலிரவுக்கு வர வேண்டிய பையன் ஆரஞ்சு பழம் வாங்குறதுக்காக வெளில போற சைக்கிள் எடுத்துக்கிட்டு போறப்போ முதல்ல மழை லேசா தூர ஆரம்பிக்குது, மழை பெய்ய ஆரம்பிக்குது, சைக்கிள்ல டியூப்ல காத்து போகுது. அப்புறம் சைக்கிள் ஓட்ட முடியல, ஒரு ஓரமா போட்டு எங்கேயாவது போலாம்னு போறாரு. போய் ஒரு கடையில ஆரஞ்சு பழம் இருக்கான்றாரு, இல்லன்றாங்க. இன்னொரு கடையில ஆரஞ்சு பழம் இருக்கான்றாரு, இல்லன்றாங்க. போயிட்டே இருக்கிறப்ப அந்த கடைகள்ல எதுவுமே இல்லை, நேரம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு, எந்த பழமுமே இல்லைங்க, கடையை மூடிட்டோம், கடையே இல்லைங்க. இதுக்கப்புறம் கடையே இல்லைன்ற நிலைமை வருது. ஒரு 3 மணி நேரம் அலையிறாரு. கடைசியாக அவருக்கு ஒரே ஒரு கடை மட்டும் திறந்துருக்கு. போய் இந்த கடையில அவர் என்ன கேட்கிறாருன்னா, என்ன பழம் இருக்கோ கொடுங்கன்றாரு. சொன்ன உடனே அவங்களுக்கு 2 நேந்திரம் வாழைப்பழம் தராங்க, இந்த பழம் தாங்க இருக்கு அப்படின்ட்டு. அவர் சரின்னு சந்தோஷமா அந்த பழத்தை வாங்கிட்டு ஏதோ ஆஸ்கர் அவார்டு வாங்கின மாதிரி ஒரு மகிழ்ச்சியா 2 பழத்தையும் 2 கையில தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. கதவை தட்டி, இங்க இருந்தா பாரு நான் ஒரு பழம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த மனைவி வீட்டை கொடுக்குறாரு. கொடுத்தவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காரு இல்லைங்களா, இது சொல்லுவாங்க, நடந்ததா என்னன்னு தெரியல. அட்டராத்திரி 12 மணிக்கு தான் முதல்ல பல்பு கண்டுபிடிக்கிறாரு. அவர் ஒரு 1300 தடவை பல்பு வாங்கின பின்னாடி தான் அவர் பல்பு எரிஞ்சிச்சு. ராத்திரி 12 மணிக்கு பல்பு போடுறாரு. வீட்டுல அந்த கண்டுபிடிப்பை யாரையாவது காமிக்கணும். வீட்டுல ராத்திரி 12 மணிக்கு யாரு இருப்பா? மனைவி இருக்கிறாங்க. 12 மணிக்கு மனைவி எழுப்பி, இங்க பாரு விளக்கு எரியுதுன்னு இருக்கு, அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆஃப் பண்ணிட்டு படு. அந்த மாதிரி இந்த அம்மாட்ட போயிட்டு நீங்க வாழைப்பழத்தை கொடுத்து அந்த அம்மா வாங்கிட்டு ஆரஞ்சு இல்லையோ அப்படி கீழே போட்டாங்க. அவருக்கு பயங்கர கோபம். நான் இவ்வளவு தூரம் போய் 2 மணி நேரம் ஊரெல்லாம் நாய் மாதிரி சுத்தி ஒரு பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஏன்னா ஆரஞ்சு இல்லைன்னு கீழே போட்டு ஓங்கி பல்லாடும் அறையிறாரு. கட்டு 40 வருஷம் ஆகுது. இப்ப அவங்க பாட்டி ஆயிட்டாங்க, இவர் தாத்தா ஆயிட்டாங்க. இந்த தாத்தாவுக்கு சரியா கண்ணு தெரியல, காது கேட்கல. அந்த அம்மா கத்தி சொன்னாங்கன்னா தான் கேட்கும். அப்ப தூரமா அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த அம்மா ஏதோ ஒண்ணு பண்றாங்க. கேட்கிறாரு இவர், அம்மு என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க அவங்க. என்ன பழம் அப்படின்னு கையில பாக்குறாங்க, வாழைப்பழம் இருக்கு. ஆரஞ்சு அப்படின்னாங்களா அவங்க. இதுக்கு பேர் தான் ஊழல் இல்லைங்களா? அப்போ ஒரு துயரமான சம்பவம் ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கிறப்போ காலத்தை கடந்து அந்த வலிக்க வேண்டிய சம்பவம் ஒரு இயல்பா ஒரு நகைச்சுவையா அன்பா மாறுது இல்ல, இதற்கு பெயர் தான் ஊழல். இந்த ஊழல் என்று சொல்வதற்கு மற்ற மொழிகள்ல சொற்களே இல்லைன்றப்போ நம்ம தொல்காப்பியர் காலத்துல ஆரம்பிச்சு, திருவள்ளுவர் காலத்துல ஆரம்பிச்சு, சங்க இலக்கியங்கள்ல ஆரம்பிச்சு, பக்தி இலக்கியங்கள்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு இலக்கியங்களிலும் ஊழலை பற்றி பெருமையாக சொல்லி இருக்கிறோம் என்றால், காதலின் மொழி தமிழ். தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் எந்த மொழியிலும் இன்றைக்கு வரை இல்லை என்பதுதான் உண்மை நண்பர்களே. இதுக்கெல்லாம் மேல நமக்கு சொந்தமா ஒரு இலக்கணம் இருக்கு இல்லைங்களா? ஆங்கிலத்துல ஒரு சொல்லு இருக்கு. ஒரு சொல்லு ஒரு மாதிரி எழுதுவாங்க, ஏதோ ஸ்பெல்லிங் எல்லாம் போட்டு எழுதுவாங்க. KNIFE போட்டுட்டு என்ன படிக்க சொல்லுவாங்க? நைஃப். WORK எப்படி படிக்க சொல்லுவாங்க? WORK எப்படி படிக்கணும்? ஒர்க். ஆர் எழுதுவாங்க, ஆனா சைலண்ட் லெட்டர், அதையும் எழுதணும். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? கேபிட்டலுக்கு என்ன ஸ்பெல்லிங்? புது ஆங்கிலத்துல TAL கேபிட்டல்னு முடியும், பழைய ஆங்கிலத்துல கேபிட்டல்னு முடியும், TOL அப்படின்னு போடுவாங்க. ஏன் அவங்க ஓ போட்டாங்க, ஏன் இந்த இடத்துல ஏ போட்டாங்க, ஏன் கேன்றது சைலண்ட் லெட்டர், ஏன் ஆறுங்கிறது சைலண்ட் லெட்டர் யாராவது சொல்ல முடியுமா?
ஆங்கில மொழியினுடைய இலக்கணம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா WRKன்னு போட்டா நீ ஒக்குன்னு தான் படிக்கணும்னு சொல்லுமே தவிர ஏன் நீ அதை ஒக்குன்னு படிக்கணும்னு சொல்லாது. இந்த இலக்கணத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லாது. என்ன காரணம்னா ஆங்கில மொழிக்கு பல்வேறு மொழிகள்ல இருந்து சொற்களை எடுக்கிறப்போ அந்த சொற்கள் மட்டும் தனியா வரல, அந்த இலக்கணமும் சேர்ந்து வந்துருது கூடவே. வர்றப்ப அதை பயன்படுத்துறப்ப என்ன ஆகுதுன்னா ஆங்கில மொழிக்கு ஏற்கனவே ஒரு இலக்கணம் இருக்குல்ல, அந்த இலக்கணத்துக்கும் இந்த வார்த்தைக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. அந்த முரண்பாட்டை எப்படி தீர்க்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஆங்கில மொழி வல்லுநர் யாருக்குமே தெரியாது. அப்ப ஆங்கில மொழியினுடைய இலக்கணத்தை நீங்க பயன்படுத்தினா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்துட்டு கிரேக்க மொழி இலக்கணத்தை படிக்கணும், ரோமன் மொழி இலக்கணத்தை படிக்கணும், ஜெர்மன் மொழி இலக்கணத்தை படிக்கணும், பிரெஞ்சு மொழி இலக்கணத்தை படிக்கணும். அப்ப ஆங்கில மொழிக்கு ஒரு இலக்கணம் இருக்கணும்ல. இப்ப இந்த எல்லா மொழிகளுடைய இலக்கணமும் சேர்ந்ததான் ஆங்கில மொழியோட இலக்கணம். இன்னைக்கு பெரும்பாலான மொழிகளுக்கு சொந்தமாக இலக்கணம் கிடையாது. ஆனா தமிழ் மொழிக்கு சொந்தமா ஒரு இலக்கணம் இருக்கு. இப்ப தமிழ் மொழியில இருந்து ஆங்கில மொழிக்கு ஏதாவது இலக்கணம் போயிருக்கணும்ல இல்லைங்களா? இத்தனை மொழிகள்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னா தமிழ் மொழியில இருந்து எடுத்துக்கணும்ல. அப்ப என்ன இலக்கணம் போச்சுன்னு பாக்குறப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்ல வந்து ஓர்னு ஒரு சொல் இருக்கு, ஒருன்னு ஒரு சொல் இருக்குல்ல. ஓரை எங்க பயன்படுத்தணும், ஒருவை எங்க பயன்படுத்தணும்? உயிர் எழுத்து வந்தா ஓர் பயன்படுத்தணும், ஓர் அம்மா, ஓர் ஆலமரம், இப்படி பயன்படுத்தணும். மற்ற இடங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு, ஒரு வாசல் பயன்படுத்தலாம். அது தமிழ் மொழியில இருக்கக்கூடிய இலக்கணம். நம்ம இலக்கணம் படுத்த இப்ப பெருசா பயன்படுத்துறது இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம ஒரு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இலக்கணம் அதுதான் அப்படி பயன்படுத்தணும். ஆங்கிலத்துல ஏ எங்க பயன்படுத்தணும், ஆன் எங்க பயன்படுத்தணும்? வவல்ஸ் வந்தா ஆன் பயன்படுத்தணும், வவல்ஸ் வரலன்னா ஏ பயன்படுத்தணும். யூனியன் ஒரு வார்த்தை இருக்கு, முதல் எழுத்து என்ன? வவல்ஸா? அதுக்கு முன்னாடி என்ன வரும்? வவல்ஸ்னா ஆன் தாங்க வரணும். ஏன் வருது? ஒன் லெக்டு பர்சன், இதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஏன் ஒன் லெக்டு பர்சன் தான் எழுதுறாங்க? ஏன் பெருமையா சொல்லிப்பாங்க ஆங்கிலத்துல வந்து 27 எழுத்துக்கள் தான் இருக்குது, ரொம்ப சின்ன மொழி, நல்லா இருக்குன்றாங்கல்ல. ஆங்கிலத்துல இலக்கண விதி இருக்குல்ல, அது ஆங்கில எழுத்துக்கான இலக்கணம் கிடையாது, ஆங்கில சொல்லுக்கான இலக்கணம். அந்த சொல்லு வந்து ஆங்கில எழுத்துல இல்ல, ஆனா நீங்க பண்றப்போ அந்த இலக்கணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா யூனியன் சொல்றப்போ யூ முதல் எழுத்தாக இருந்தாலும் உச்சரிப்பு அது முதல் எழுத்து கிடையாது, யூன்னு தான் வருது, உங்களுக்கு ஒய் வருது அந்த உச்சரிப்புல. அப்ப உச்சரிப்பு ரீதியாக ஒய் முதல் எழுத்துன்றதுனால அங்க ஏ தான் வரணும். ஒன் லெக்டு பர்சன் சொல்ற ஒன் லெக்டு பர்சன் சொல்லணும், அதை ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ ஒன்னு சொல்லுவாங்கல்ல, ஒன்னு. அப்ப வந்துட்டு அங்க WV அப்படிதான் வரும். அப்ப அந்த ப்ரொனன்சியேஷன் வர்றதுனால அந்த இடத்துல ஏ தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஆங்கிலத்துல விதி இருக்கு. இப்ப ஆங்கில பாடம் எடுக்கிறவங்க இருக்காங்கல்ல, நிறைய பேர் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப அது புரியவே இல்லை. வெவ்வேறு மொழி இருக்கக்கூடிய குழந்தைகள், குஜராத்தி பேசுற குழந்தைக்கு அதை புரிய வைக்க முடியல, பெங்காலி பேசுற குழந்தைக்கு அதை புரிய வைக்க முடியல, மத்த எந்த குழந்தைகளுக்கு அதை புரிய வைக்க முடியல. ஆனால் ஒரு ஆசிரியர் தமிழ் பேசக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த விதியை ரொம்ப தெளிவா புரிய வச்சார். எப்படி புரிய வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் வருமா ஆன் வருமானு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த ஆங்கில சொல்ல தமிழ்ல எழுதி பார்க்கணும். தமிழ்ல எழுதுறப்ப தமிழ் உயிரெழுத்து வந்துச்சுன்னா அங்க ஏ வரும், தமிழ் உயிரெழுத்து வரலன்னா அங்க ஆன் வரும்னு சொன்னாங்க. அது அத்தனை ஆங்கில சொற்களுக்கும் பொருந்துகின்றது. அப்ப நமக்கு ஒரு இலக்கணம் இருக்கு, நமக்கு எவ்வளவு பேருக்கு அந்த இலக்கணம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இதே மாதிரி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? நமக்கு ஆங்கில மருத்துவம் தெரியும், அது இல்லாம புது புது மருத்துவங்கள் வந்திருக்குது, அக்கு பஞ்சர் அது இதெல்லாம் மருத்துவங்கள் வந்திருக்குது, எல்லாம் வந்திருக்கு. மாநிலத்துக்குன்னு ஒரு மருத்துவம் இருக்கணும்ல. இப்ப தமிழ்நாட்டோட மாநில மருத்துவம் என்ன? சித்த மருத்துவம். அப்ப வந்துட்டு மற்ற மாநிலங்கள்ல வந்துட்டு கேரளாவோட மாநில மருத்துவம் என்ன? கர்நாடகாவோட மாநில மருத்துவம் ஆயுர்வேதம். ஆந்திராவோட மாநில மருத்துவம், பெங்காலோட மாநில மருத்துவம், குஜராத்தோட மாநில மருத்துவம், அசாமோட மாநில மருத்துவம். தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் இந்தியாவில் தனியாக ஒரு மருத்துவ முறை இருக்கிறது நண்பர்களே. நமக்கு சொந்தமா ஒரு மருத்துவ முறை இருக்கு. அந்த மருத்துவ முறையுடைய சிறப்பு சொல்றேன். கொரோனான்னு ஒரு வியாதி வந்தது இல்லைங்களா, ஐரோப்பாவே ஆடிக்கிட்டு இருந்தது, இந்தியாவில் அவ்வளவு பேர் இறந்தாங்க. அந்த காலகட்டத்தில் மற்ற எந்த மருத்துவ முறையும் 90 விழுக்காட்டுக்கு மேல வெற்றிகரமா நடக்கல. அந்த காலகட்டத்துல 100% வெற்றிகரமாக வந்த அனைத்து பேரையும் காப்பாற்றிய ஒரே மருத்துவ முறை தமிழ்நாட்டின் சித்த மருத்துவ முறை. இது எல்லாத்தையும் விட நம்ம மொழியோட அழகு என்ன தெரியுமா? அந்த உச்சரிப்பு. நம்ம வந்துட்டு இப்ப வெங்கலக்காரங்க பேசுறப்ப சொல்லுவோம்ல,
பேசுதா பாடுதானே தெரியலப்பா. இவ்வளவுதான் கேட்கும் நமக்கு. எவ்வளவு அழகா அந்த மொழியை உச்சரிக்கிறாங்க. இப்போ பிரெஞ்சுக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பேசுறதை பார்த்துட்டு கடையில வந்துட்டு ஏதாவது பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சண்டை போடுறீங்க, ஏதாவது பிரச்சனையானு கேட்பாங்க. நம்ம ஊர்ல எப்படி பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் இங்க இருக்கிறாரு, நம்ம ஒரு கருத்து சொன்னா பக்கத்துல போய் சொல்ல மாட்டோம், நம்ம இன்னும் 4 அடி பின்னாடி போய் நின்னுப்போம். இலே எப்படி இருக்க அப்படிமோ, அவருக்கு நல்லா தான் இருக்கேன் அப்படிம்பாங்க இல்லையா. நம்முடைய வெப்பம் வந்துட்டு நமக்கு சத்தமாக பேசுறதுக்கு வந்து அனுமதிக்குது. நாம சத்தமா பேசுறோம். பிரெஞ்சுக்காரங்க அப்படி பேசுவாங்களா? முதல்ல ஏந்திரிச்சு கிட்ட வந்து மெதுவா பேசுவாங்க. இது அந்த மொழி. அந்த மொழியினுடைய அந்த தன்மையே நம்ம என்ன சொல்றோம்னா இசை மாதிரி இருக்குன்னு சொல்றோம். ஆனா தமிழ்ல வந்து முத்தமிழ்னு சொல்லுவோம்ல. என்னென்ன தமிழ் இது? இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துல என்ன தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? இயற்றமிழ். எழுதுறதுக்கான தமிழுக்கு பேரு இயற்றமிழ். அப்ப இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னா என்னங்க? நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்கறது இல்ல? என்னன்னா தமிழுக்கு வந்து தனியாக ஒரு இசை இருந்தது. திரும்பவும் சொல்றேன், மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா கர்நாடக இசை, தமிழ்ல மட்டும் தமிழ் இசைன்னு ஒண்ணு இருந்தது. மற்ற மாநிலங்கள் இருக்கிறதுக்கு வந்து ராகம் அப்படின்னு பேரு, தமிழ்ல இருக்கிறதுக்கு பண் அப்படின்னு பேரு. இளையராஜாவோட சிம்பனி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பண் அடிப்படையில் தான் அவங்க உருவாக்கி இருப்பாங்க. இதுல திருவிராகம்ங்கிறது ஒரு பண். அந்த ஒரு பண்ணை உடைக்கிறப்ப கிடைச்சதுதான் ராகங்கள். அதனாலதான் அதுக்கு ராகம் அப்படின்னு பேரே வந்துச்சு. இதை பத்தி அபிரகாம் பண்டிதர் உட்பட்ட நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அபிரகாம் பண்டிதர், மம்மூது, நிறைய பேர் இதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க. அப்போ நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இசை இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமான இசை. அது வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இசை, தமிழ் இசையை நீங்க கேட்டிருக்கீங்களா? யாராவது கேட்டிருக்கீங்களா? இசை தமிழ் யாராவது கேட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க. நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஒரு கதை நடக்குது. வசந்தவல்லி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தோழிகளோட சேர்ந்து பந்து விளையாடுறாங்க. அந்த பந்து வந்து பூவால செய்யப்பட்ட பந்து. இப்ப வந்து வாலிபால்லாம் விளையாடுறாங்கல்ல, அது மாதிரி பூவுல செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பூவுல செஞ்ச அந்த பந்துல விளையாடுறப்போ அதை பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு, ஒருவேளை லட்சுமி வந்து கீழே இறங்கி வந்துட்டாங்களோ, இல்ல ரதி கீழே இறங்கி வந்துட்டாங்களோ, இல்ல ரம்பை கீழே இறங்கி வந்துட்டாங்களோ, மோகினி கீழே வந்துட்டாங்களோ, அவ்வளவு அழகா இருக்காங்களே இந்த பொண்ணுன்னு பாக்குறாங்க. பாக்குறப்போ அவங்க வந்து பந்து அடிக்கிறாங்க. அடிக்கிறது அவர் எப்படி எழுதுறாங்கன்னா, பந்து அடிக்கிறோம், நம்ம ஒரு கேள்வி இருக்கணும். முதல்ல நம்ம பந்த கண்ணு பார்த்துச்சா, இல்ல பந்த அடிக்கணும்னு மனசு முடிவு பண்ணிச்சா, இல்ல ரெண்டுக்கு முன்னாடி கை அந்த பந்து அடிச்சிச்சா? சொல்ல முடியாது இல்லீங்களா? எது முதல்ல நடந்தது நம்மளால சொல்ல முடியாது. மூணு ஒரே வேகத்துல வேலை பார்க்குது. பந்து அடிக்கிறப்ப அந்த கவிஞருக்கு அது தோணுது. அதை அவர் எப்படி எழுதுறாருன்னா, இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வ ரம்பையோ மோகினியோ, மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே உயர் சந்திர சூடர் குறும்பல ஈஸ்வரர் சங்கனி வீதியிலே மணி பைந்தொடி நாரி வசந்த ஒய்யாரி பொற்பந்து கொண்டாடினலே அப்படின்னு எழுதுறாரு. இந்த பாட்டை யாராவது கேள்விப்பட்டீங்களா? யாராவது? காதல் படம் பாத்தீங்களா? அதுல ஒரே ஒரு காட்சியில இந்த பாட்டு இந்த வரியிலேயே போகும். ஆனா இந்த பாட்டோட இசையை வச்சு இன்னொரு பாட்டு அமைச்சாங்க. யாருக்காவது தெரியுமா? இப்ப எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, நல்லா கவனிங்க, சத்தம் இருக்கக்கூடாது. இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வ ரம்பையோ மோகினியோ, மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே உயர் சந்திர சூடர் குறும்பல ஈஸ்வரர் சங்கனி வீதியிலே மணி பைந்தொடி நாரி வசந்த ஒய்யாரி பொற்பந்து கொண்டாடினளே விழி முந்தியதோ கரம் முந்தியதோ மனம் முந்தியதோ எனவே என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். இதான் அந்த பாட்டு. தமிழ் இசை கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கோம். ஆனா அது தமிழ் இசை என்று தெரியாத அளவுக்கு, நமக்கு வந்து அந்த இசையை அடையாளம் காண முடியாத அளவுக்கு இசைத்தமிழில் இருந்து நாம் விலகி இருக்கிறோம். இப்ப நம்ம இசைக்கருவிகள் வாசிக்கிறோம்ல. இப்ப ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க பாடுறாங்க. அந்த பாட்டை இன்னொருத்தர் வயலின்ல வாசிக்க முடியுமா முடியாதா? முடியும். இன்னொருத்தர் வந்து மேளத்துல இசைக்க முடியுமா முடியாதா? ஒரே கீபோர்ட்ல வாசிக்க முடியுமா முடியாதா? முடியும். ஆனா தமிழ்ல வந்துட்டு சில பண்கள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட பண்ணை குறிப்பிட்ட இசைக்கருவியால வாசிக்க முடியாது.
உதாரணம் சொல்லணும்னா யாழ்முறி அப்படின்னு ஒரு பண் இருக்கு. என்ன நடக்குதுன்னா, திருஞான சம்பந்தர் இருக்காரு இல்லைங்களா, அவர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு பாட்டு பாடுறாரு. அவர் கூட யாழ் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணருங்கிறவர் யாழ் மீட்டுவார். அப்ப அங்க வந்த ஒருத்தவர் வந்துட்டு பெருமையா பேசுறதுக்காக இந்த திருஞான சம்பந்தர்லாம் என்னையா பாட்டு பாடுறாரு, இந்த யாழ்ப்பாணர் வாசிக்கிறார் இல்லைங்களா, அவர் வாசிச்சுதான் இது வந்து நல்லா போகுது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஊர்ல 4 பேர் இதுக்குன்னே இருப்பானுங்க. 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா, நீங்க தாங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க, நீங்க தான் நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி பிரிச்சு விட்டுருவாங்க. 15 சுத்திட்டு இருப்பாங்க, அப்படி பிரிச்சு விட்டுறாங்க. இப்போ வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் காதுல இது விழுது. அதுக்காக அவர் பெருமைப்படணும்னு நினைக்கல. அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, இவர்கிட்டக்கே வந்துட்டு இந்த மாதிரி நான் சொன்னதை கேட்டேன், அப்ப என்னுடைய யாழ் வந்து உங்களுடைய குரலை விட சிறந்ததுன்னு நானே நம்பல, ஆனா உலகம் அது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதனால என்னோட யாழ்ல மீட்ட முடியாத மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் யாழ்முறிங்கிற பண்ணுல வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, தாதவில் புன்னை தயங்கு மலர்ச்சிறை வண்டரை எழில் புலில் குயில் பயில் தருமபுரம் பதியன்னு வரும். ஒரே மாதிரி சொல்லு வர்றப்போ எழில் புலில் குயில் பண்ண முடியும், பயில்னு வர்றப்போ அதை இது கொண்டு வர முடியாது, அந்த உடனே கையை மாத்தி கொண்டு வர முடியாது. அதனால் யாழ் அந்த பாட்டின் முன்பாக தோற்று போனது. இந்த உலகத்துல இசையால் இசைக்கருவிகளை தோற்க முடியும் என்று முதலாக சொன்னவர்கள் தமிழர்கள். அதற்கு காரணமாக இருந்து தமிழ் இசை என்கின்ற நம்முடைய இசை வடிவம் நிறைய இருக்கு. தமிழ் மொழி வந்துட்டு ரொம்ப நல்ல மொழி. தமிழ் மொழி எதுக்காக வளைஞ்சு கொடுக்குமா? எதுக்கும் தமிழ் மொழி வளைந்து கொடுக்காது, ஆனால் இசையை தவிர. இப்ப தமிழ்ல ஒரு சொல் இருக்குது, அதை நீங்க மாத்தி எழுதுனீங்கன்னா ஒத்துப்பாங்களா? யாராவது தமிழறிஞர்கள் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இசை காரணமாக ஒரு சொல்ல நம்ம மாத்தி எழுதணும்னா தமிழறிஞர்கள் ஒத்துக்கொள்வார்கள். இதுக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தளபதி படம் பாத்தீங்களா? ராக்கம்மா கைதட்டு பாட்டு பிபிசியில வந்துட்டு உலகத்தின் தலை சிறந்த 100 பாடல்கள் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்ட பாட்டு. அதுக்கு நடுவுல அப்பர் தேவாரம் பாட்டு ஒண்ணு பாத்திருக்கீங்களா நீங்க? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால், அடுத்த வரி, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. மனிதன்னு தமிழ் ஒரு சொல்லு இருக்கா? யாரையா திட்டுறப்ப என்ன சொல்ற, நீ எல்லாம் மனுஷ பிறவியாடா நீ? அப்போ அததான் சொல்றாரு, மனித பிறவின்னு எழுதணும். ஆனா இந்த இடத்துல வந்து இனித்தம்னு வருது. முதல்ல இனித்தம் வரணும்னா மனிதம்னு வரணும் அவங்க. ஆனா தமிழ்ல மனிதம்னு ஒரு சொல் கிடையாது. அப்ப என்ன பண்றாருன்னா, தமிழ் மொழியை வளைத்து மனிதம்ங்கிற ஒரு வார்த்தையை அங்க உருவாக்குறாரு. அப்ப தமிழ் மொழி எதுக்கு வளையும்னா, இசைக்காக மட்டும்தான் வளையும். அப்ப தமிழ் மொழியின் வந்து தலைவணங்கக்கூடிய ஒரு பிரிவாக இசைத்தமிழ்ங்கிறது இருந்தது. இன்றைக்கு அந்த இசைத்தமிழ் என்ன ஆனது என்று தமிழர்களாகிய நமக்கு தெரியாது. இன்னைக்கு திரை இசை பாடல்களுக்கு கர்நாடக இசையில தான் போடுறாங்க, இந்துஸ்தானியில போடுறாங்க, மேற்கத்திய இசையில போடுறாங்க. தமிழ் இசைங்கிற ஒரு இசை எங்க போச்சு நம்ம யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நீங்க ராப்னு ஒரு பாட்டு பாடுறாங்கல்ல, தமிழ்ல சொல்லி இசைன்னு சொல்லுவாங்க ராப்ப. உலகத்துல ரொம்ப பழமையான ராப் பாட்டு என்னன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பழமையான பாடல் சொல்றாங்க. இந்தியாவில் ராப் இசையில சொல்லி இசைன்னு சொல்லக்கூடிய இசையில ரொம்ப பழமையான பாடலாக சொல்லப்படுவது முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தற்கொரு வித்துக்குருபரை என ஓத முக்கட்பர மற்குச்சுறுதியில் முற்பட்டது கற்பித்திருவல் 33 கமரும் அடிப்பேன. இந்த பாட்டு தான் ரொம்ப பழமையான பாட்டா சொல்லப்படுது. அப்ப இந்த பாடலை எடுத்து நம்ம ஏதாவது ஒரு உலக அரங்கத்துல பாடியிருப்போமா? கிடையாது. அப்ப தமிழ் மொழியில என்ன இருக்குன்னு நமக்கே தெரியலன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்னன்னு போய் சொல்லி தர்றது? என்னன்னு சொல்லி தர்றது? இங்க அதான் சிக்கல். அப்ப தமிழ் மொழியில நிறைய இருக்கு, ஆனா என்னென்னலாம் இருக்குன்னு நமக்கே தெரியாது. இப்ப நம்ம உலகம் முழுக்க இருக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. இந்தியாவில் இன்னைக்கு என்ன கிழமை? ஆப்கானிஸ்தான்ல சனிக்கிழமை, பிரான்ஸ்ல சனிக்கிழமை, யூரோப் முழுக்க சனிக்கிழமை. ஆனா நம்ம நேர வேறுபாடு இருக்கா? நாடுகளுக்கு நாடு மாத வேறுபாடு இருக்குல்ல, நாள் வேறுபாடு இருக்கு. இந்த நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் 13 நாள் வேறுபாடு இருக்கு. இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ரஷ்ய காலண்டரும் இவங்க காலண்டரும் வேற. ஆரம்ப காலகட்டத்தில் ஒலிம்பிக்ல நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி எல்லாம் ரஷ்ய வீரர்கள் வருவாங்க, ஏன்னா அவங்க ஊர் காலண்டர் எப்படி. என்ன காரணம்னா, ஒரு காலகட்டத்துல போப்பாண்டவர் வந்துட்டு ஒரு சூரிய கடிகாரத்தை உருவாக்குறாரு.
அந்த சூரிய கடிகாரத்துல அந்த சூரிய ஒளி நேரா போயிட்டு ஒரு நாள்ல விழும், அப்படியே அதை வடிவமைக்கிறார். ஆனால் வடிவமைக்கிறப்போ அந்த நாட்காட்டி 13 நாட்கள் வந்து தவறா வேலை பார்த்துடும். அப்போ அவர் எதை திருத்தி இருக்கணும்? நாட்காட்டியை திருத்தி இருக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, நாட்காட்டியை திருத்துவதற்கு பதிலாக இன்னைக்கு 1ஆம் தேதி கிடையாது 14ஆம் தேதினு அறிவிச்சார். அந்த காலண்டருக்கு தான் கிரிகேரியன் காலண்டர்னு பேரு. அந்த காலண்டர் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த சீர்திருத்தத்தை கடைசி வரைக்கும் ரஷ்ய நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக மற்ற உலகத்தில் இருக்க மற்ற காலண்டருக்கும் ரஷ்ய காலண்டருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும். அப்ப நம்ம எல்லாருக்கும் ஏதாவது பொதுவா இருக்கா? நேரம் பொதுவா இல்ல, நாள் பொதுவா இல்ல, மாசம் பேரு பொதுவா இல்ல, இந்த கிழமை மட்டும் எப்படிங்க பொதுவா இருக்கு? யாருக்காவது தெரியுமா? இங்கிலீஷ்ல ஹவர்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, அந்த ஹவர்ங்கிற சொல்லோட மூலச்சொல் என்ன? ஜாதகம் இருக்குல்ல, ஜாதகம் பாப்பீங்களா? அதுக்கு என்ன பேர் ஆங்கிலத்துல? அப்ப ஹவரோட மூலச்சொல் என்ன கிரேக்ல? ஹாரஸ். இந்த ஹாரஸ்ங்கிற சொல் எங்கேருந்து வருது? நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்ல வந்துட்டு ஓரை அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. ஓரைன்னா 60 நிமிடங்களை கொண்டதுன்னு அர்த்தம். அந்த ஓரைங்கிற சொல்லுதான் வந்துட்டு கிரேக்கத்துக்கு வந்து ஹாரம்னு போச்சு, ஆங்கிலத்துக்கு ஹவர்னு வச்சுன்னு சொல்றாங்க. இப்ப அதை நம்ம சொல்லிடலாம், இதுக்கு வந்து ஒரு ஆதாரம் காமிக்கணும்ல, இல்லைங்களா? நம்ம கிழமை வச்சிருக்கிறோம். முதல் கிழமை என்ன? ஞாயிறு. அப்புறம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இதுல உங்களுக்கு யாருக்காவது மாட்டுக்கிறது இருக்கா? எதை அடிப்படையா வச்சு இந்த ஆர்டர் உருவாக்கணும்? யாருக்காவது தெரியுமா? இப்படி வரிசையா இருக்கா? முதல்ல வந்துட்டு ஞாயிறு இருக்கு, அடுத்தது நிலவு இருக்கு, அப்புறம் செவ்வாய் கோள் இருக்கு, அப்புறம் புதன் கோள் இருக்கா? நமக்கு கிடையாது. ஏன்னா தமிழ் பள்ளியில ஒரு குழந்தை கூட வரைஞ்சி போட்டிருந்தாங்க, அதை அந்த கோள்கள் வந்து மாறி மாறி இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அப்ப எந்த அடிப்படையில் இதை கொண்டு வராங்கன்னா, தமிழ்ல இந்த ஓரைன்னு ஒண்ணு சொன்னா இல்லைங்களா, அதுல 7 ஓரை இருக்கு. முதல் ஓரை வந்து சூரியன், 2வது ஓரை வந்து சுக்கிரன் அல்லது வெள்ளி, 3வது ஓரை புதன், 4வது ஓரை சந்திரன், 5வது ஓரை காரி, 6வது ஓரை குரு, 7வது ஓரை செவ்வாய்னு இருக்கும். இதுல ஒரு நாள் வந்துட்டு நமக்கு எங்க ஆரம்பிக்குதுன்னா, முதல் கிழமை ஞாயிற்றுக்கிழமை. எல்லாருக்கும் தெரியும்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு ஞாயிறு மேல வரும்ல, சூரியன் மேல வரும்ல, அப்ப ஒரு வாரம் ஆரம்பிக்குது. அப்போ இருக்கக்கூடிய ஓரைங்கிறது ஞாயிறுங்கிற ஓரை. அதுக்கு அடுத்து வர்றது சுக்கிரன்கிற ஓரை. அப்படியே வர்றப்போ 3 21 3 சுற்று நடந்துருது. 4வது சுற்று வர்றப்போ என்ன ஆகுதுன்னா, முதல் ஓரை, 2வது ஓரை, 3வது ஓரை வர்றப்போ 4வது ஓரையில இருந்து அடுத்த நாள் தொடங்குது. அப்போ சந்திரன்கிற ஓரையில தொடங்குறதுனால அந்த நாளுக்கு திங்கள் அப்படின்னு பேரு, செவ்வாய்ங்கிற ஓரையில தொடங்குறதுனால அந்த நாளுக்கு செவ்வாய் அப்படின்னு பேரு, புதன்கிற ஓரையில தொடங்குறதுனால அந்த நாளுக்கு புதன் அப்படின்னு பேரு, வியாழன்கிற ஓரையில தொடங்குறதுனால அந்த நாளுக்கு வியாழன் அப்படின்னு பேரு, வெள்ளிங்கிற ஓரையில தொடங்குறதுனால அந்த நாளுக்கு வெள்ளின்னு அப்படின்னு பேரு. இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த 7 கிழமைகள் இருந்தாலும் இந்த 7 கிழமைக்கு பேர் வச்சதுக்கான காரணம், இன்றைக்கு உலகத்தில் ஒரே ஒரு மொழியில் தான் நமக்கு காண கிடைக்கிறது. அந்த மொழியின் பெயர் தமிழ். அப்ப இவ்வளவு இருக்கு தமிழ்ல. அவ்வளவு இருந்தும் கூட நமக்கு ஏது தெரியல அப்படின்னா, தமிழ் மொழியினுடைய சுவை நமக்கு தெரியல. இப்ப நம்ம தமிழ் எப்படி படிக்கிறோம்? மனப்பாட பகுதி. நம்ம கடினப்பட்டு படிச்சிருக்கோமா? நாங்கெல்லாம் வந்துட்டு ஆங்கிலத்தை எப்படி படிச்சோம்? பீட்டர் வாசி டச் பாய். நான் 10வது படிக்கிறவ படிச்சது இன்னைக்கு வரைக்கும் தரவ மறக்க மாட்டேங்குது. அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஹாலண்டுக்கு விசா கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. போய் டைக்கு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னா ஏதாவது பயன் இருக்காதால? இல்ல. ஆனாலும் நமக்கு நினைவுக்கு இருக்கு. ஆனா தமிழ்ல அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் இருக்குன்னு நமக்கு யாரும் சொல்றது இல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். சிலேடைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலேடை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சொல்லுக்கு 2 பொருள் இருந்துச்சுன்னா அது வந்து சிலேடைன்னு சொல்லலாம். இப்ப வாலி வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, ஊதா 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 பூ அப்படின்ட்டு. கேட்டிருக்கீங்கல்ல? அந்த பாட்டுல என்ன வரும் அப்படின்னா, எந்தன் காதலி சொல்லுவதே இனி ஆணை அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அது அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, என்றும் தாவணி வெண்டிடுமோ ஒரு ஆணை. ஆணைன்ற சொல்லு 2 தடவை வருது இல்ல? முதல்ல வரப்ப என்ன அர்த்தத்துல வருது, 2வது வரப்ப என்ன அர்த்தத்துல வருது? வேறுபாடு புரியுதா உங்களுக்கு? இதுதான் சிலேடை அப்படின்னு பேரு. கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவேன்னு. கேட்டிருக்கீங்களா? அதுல ஒரு வரி வரும், உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? உள்ளம் முழுக்க மிளகா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். உள்ளம் எல்லாம் மிளகாயோ, ஒவ்வொரு பேச்சும் பெருசா இருக்கு, சொரக்காம இருக்குன்னு வச்சுக்கலாம்.
இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உள்ளம் எல்லாம் இளகாயோ, மனசு இழக்க மாட்டியா, ஒவ்வொரு பேச்சு உரைக்காயோ, ஒவ்வொரு வார்த்தையா பேச மாட்டியா அப்படின்னு. ஒரு இடத்துல பாக்குறப்போ அது திட்டுற மாதிரி இருக்கு, இன்னொரு இடத்துல காதலிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதுக்கு தமிழ்ல சிலேடை அப்படின்னு பேரு. தமிழ் மொழியில் மட்டும்தான் இந்த சிலேடையில முழுநீள பாடல்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. காலமேகர் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் வந்து இந்த சிலேடையில தலை சிறந்தவராக இருந்தார். ஒரு அரசவைக்கு போறப்ப மத்த கவிஞர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, இவர் நின்றுகிட்டு இருக்காரு. இவருக்கு யாரும் சேரே கொடுக்கல. ரொம்ப கஷ்டமாயிடுது. அவர் யார் இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் கவிராயர்கள், அதனால உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. தமிழ்ல கவின்னு ஒரு சொல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் வந்துட்டு கவிஞர், இன்னொரு அர்த்தம் என்ன? இன்னொரு அர்த்தம் குரங்கு. ஒன்னே சொன்னோன்னு காலமேகர் கேட்கிறாரு இவங்க எல்லாம் பார்த்துட்டு, வால் எங்கே, நீண்ட வயிறெங்கே, முன் 2 கால் எங்கே, உள்குளிந்த கண்ணெங்கே, சால புவிராயர் போற்றும் புலவீர்கள், நீங்கள் கவிராயர்கள் என்ற கால் அப்படின்றாரு. அப்படின்னா நீங்க எல்லாம் குரங்கு அரசர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு வால் எங்க இருக்குது, பெரிய வயிறு எங்க இருக்குது, முன்னாடி 2 கால் இருக்கணுமே, அதை கூட காணும், உள்குளிந்த கண்ணு கூட காணும், அப்ப நீங்க எல்லாம் குரங்கு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது சிலேடைக்கான ஒரு அர்த்தம். இன்னொரு பாட்டை எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். கால்னா என்ன? கால்னா புரியுற மாதிரி சொன்னா 1/4 கால்னு சொல்றோம். மனுஷங்களுக்கு கால் என்ன? இலக்கு. இதே கால்னு சொல்றோம். மனித உடல்ல அது கால் பங்கு இருக்கு, அதனால கால் அப்படின்னு சொல்றோம். இடைன்னு ஏன் சொல்றோம்னா இடையில இருக்கு, நடுவுல, அதனால இடை அப்படின்னு சொல்றோம். இதுதான் மனித உடம்புல இருந்து வரக்கூடியது. இந்த காலமேக புலவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கணக்கு நல்லா கவனிங்க. பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், யானைக்கு கால் 17 ஆனதுன்றார். பூனைக்கு 6 காலாம், புள்ளி இனத்துக்கு 9 காலாம், யானைக்கு கால் 17. அவர் சரியா சொல்றாரா தப்பா சொல்றாரா? பூனைக்கு எத்தனை கால் இருக்கும்? புள்ளினம்னா பறவை, பறவைக்கு எத்தனை கால் இருக்கும்? யானைக்கு எத்தனை கால்? சரியா தானே சொல்றாரு? நல்லா கவனிங்க. பூ இருக்குல்ல, இந்த பூவை எது நக்கும்? வண்டுக்கு எத்தனை கால்? அப்போ பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால். உங்களுக்கு எல்லாம் கணக்கு தெரியும்ல, 9 கால் எவ்வளவு? அப்போ பறவைக்கு எத்தனை கால்? 2 கால். யானைக்கு கால் 17 ஆனது. 17 கால் எவ்வளவு? யானைக்கு எத்தனை கால்? இது கணக்கு. இதே மாதிரி இன்னொரு பாட்டுல அவர் சொல்றாரு, நல்லா இந்த பாட்டை கவனிங்க. சங்கரருக்கு 6 தலை, சண்முகருக்கு 6 தலை, ஐங்கரருக்கு 6 தலை ஆனதுன்ற. சிவபெருமானுக்கு வந்துட்டு 6 தலையா, பிள்ளையாருக்கு 6 தலையா, முருகனுக்கு 6 தலையா? உண்மையா பொய்யா சொல்லுங்க. சங்கரருக்கு 6 தலை. தலையில என்ன இருக்கு? கங்கையாறு இருக்கு. அப்ப சங்கரருக்கு 6 தலை, சண்முகருக்கு 6 தலை, ஐங்கரருக்கு 6 தலை ஆனது. அவர் எந்த தலையோட பிறந்தாரு? அவருக்கு என்ன தலை வைக்கப்பட்டது? அப்ப தலை என்ன ஆச்சு? மாறிட்டு. அப்ப சொல்லுங்க, சங்கரருக்கு, சண்முகருக்கு, ஐங்கரருக்கு. இது காலமேக புலவருடைய பாட்டு. இப்படி நிறைய பாட்டு. அவருக்கு இருந்த ஆற்றல் என்னன்னா, நீங்க 2 வெவ்வேறு பொருளை சொல்லி இது 2க்கும் பொதுவா ஒரு பாட்டு பாடுங்கன்னா பாடுவார். யார் எது சொன்னாலும். ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாம்புக்கும் எள்ளுக்கும் ஒரே மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. பாம்புன்னு நினைச்சா அது பாம்புக்குன்னு எழுதுன மாதிரி இருக்கணும், எள்ளுன்னு நினைச்சா அது எள்ளுக்குன்னு எழுதுன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் பாடுறாரு, ஆடி குடத்தடையும், ஆடும் போது இறையும், மூடி திறப்பின் முகம் காட்டும் அப்படின்றாரு. எப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க எள்ள வந்து ஆட்டுறீங்க, என்ன பண்ணுவீங்க? அப்புறம் எண்ணெய் எதுல வைப்பீங்க? பாத்திரத்துல வைப்பீங்க. ஆடி குடத்தடையும், ஆடும் போது எள்ள ஆட்டுறப்ப எப்படி சத்தம் வரும்? செக்குல சத்தம் வருமா உங்களுக்கு? மிக்சி எல்லாம் அரைக்கிறீங்கல்ல, என்னங்க சத்தம் வருமானா யோசிச்சுட்டு இருக்கீங்க? சத்தம் வரும். அப்போ வந்துட்டு ஆடும் போது இறையும், மூடிய துறக்குறீங்க எண்ணெய, அப்ப என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியாது? மூஞ்சி தெரியும் இல்லீங்களா? அப்ப ஆடி குடத்தடையும், ஆடும் போது இறையும், மூடி திறப்பின் முகம் காட்டுங்கிறது என்னைக்கு பொருந்துதா? பாம்பு இருக்கு,
நல்லா பாம்பு ஆடி முடிச்சோன்னா பாம்பாட்டி எங்க வைப்பாரு? ஒரு பானையில வைப்பாரு. ஆடி குடத்தடையும். ஆடுறப்ப பாம்பு என்ன பண்ணும்? சத்தம் போடும். ஆடும் போது இறையும். ஒரு பானைக்குள்ள நீங்க பாம்பு வச்சிருக்கீங்க, மூடியை திறந்தோன்னு என்ன ஆகும்? பாம்பு வெளில வந்து முகம் காட்டும் இல்லீங்களா? இந்த இவ்வளவு பெரிய விஷயத்த கேட்ட இடத்திலேயே சொல்லக்கூடியதாக அவருடைய கவி நயம் இருந்தது. இப்படி தமிழ்ல நிறைய இருக்கு. இப்ப சமகாலத்துல வந்து நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதின கவிதைகள் ஆரம்பிச்சு நிறைய கவிதைகள் இருக்குது, நிறைய இலக்கியம் இருக்குது, நிறைய செய்திகள் இருக்கு. இந்த செய்திகளை எல்லாம் நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் தமிழ் மொழியை படிக்கணும்னு அவங்களுக்கு ஆசை வரும். அந்த மொழியை அவங்க படிக்க தொடங்குவாங்க. ஆனா இந்த எந்த ஒரு செய்தியும் நமக்கு தெரியாம குழந்தைய போய் படி படி படின்னு அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்றதுக்கு பேர் வன்முறை, அதுக்கு பேர் கல்வி கிடையாது இல்லைங்களா? அப்போ நாம் சொல்லி கொடுப்பதற்காக நீங்க ஒரு குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா தாயா இருக்கிறவங்க அந்த சாப்பாட்டை உண்டு பாலாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்க செய்றீங்க இல்லைங்களா? ஒரு குழந்தைக்கு அது வாயில நுழையிற மாதிரி மசிச்சு கொடுக்குற வேலையை செய்றீங்க இல்லைங்களா? அப்படி தமிழையும் அந்த குழந்தைகளினுடைய வாய்க்குள்ளும் மனதுக்குள்ளும் செல்கின்ற மாதிரி நீங்க கொடுங்க. ஒரு கவிஞர் எழுதியிருப்பார், அவர்களுடைய மூளைகளிலே விதைகளை போல துவப்பட வேண்டிய அறிவு ஆணிகளை போல அறையப்படுகிறது அப்படின்னு எழுதியிருப்பார். ஆணிகளை போல அறிவை அறைய முயற்சி செய்யாதீர்கள். நமக்கு தேவை குழந்தைகள், நமக்கு தேவை இன்னொரு மொழி மாற்று எந்திரங்கள் கிடையாது. தமிழ் மொழி சிறந்தது. அந்த மொழியை குழந்தைகளுக்கான மொழியாக சொல்லிக் கொடுப்பது சால சிறந்தது. இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.